எல்லாம் மருந்து மாத்திரை எல்லாம் ரெடியா இருக்கு. போறவங்க எல்லாம் இப்ப செக்அப் பண்ணணும். உடம்பு ஒவ்வொருத்தரும் செக்அப் பண்ணிட்டு மத்தியானம் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிருக்கு. அதனால வந்து எல்லா எல்லாம் கை தட்டுங்க, கை தட்டுங்க. கை தட்டுங்க. அது வந்து தெளிவா நீங்க சொன்னீங்கன்னா அங்க மனுவாரி எழுதி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க அது மனுவாரி அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருவோம். இங்கேயே தீர்க்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு. அது போதுக்க நம்ம மெடிக்கல் ஐயா அவர்களின் உதவிகள் கருணைகள் எங்களுக்கு மிக்க அவசியம் தேவைப்படுகிறது. அதனால் எங்களால் அவருக்கு நாங்கள் என்றும் கடமைப்பட்டு கொடுத்துருவாங்க. நாங்கள் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் அனுப்பிச்சு வச்சுருவோம். கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக இருங்க. சொல்ல புரியுதுங்களா? உங்களுடைய குறைபாடுகள் என்ன குறைபாடாக இருந்தாலும் ரேஷன் கார்டு உங்களுக்கு போடும். நன்றி நன்றி. மாண்பு மிகுந்த முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய பழங்குடி மக்கள் பாட்டாளி மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இதை நீங்கள் உறுதியாக பார்க்கவும், இதை பார்க்கணும் ஐயா. பார்த்த செய்தி எனக்கு தெரிவிக்கப்படுத்தணும் ஐயா. இப்படிக்கு நாங்க ஒரு காலத்துல எங்க முன்னோர்கள் காலத்துல நாங்க ரோட்டோரத்துல இருந்தவங்க, 6 மாச வீடு 6 மாச காடுன்னு இருந்தவங்க. நாங்க நாடோடி மக்கள்னு பேர் பெற்றவங்க. இன்னைக்கு அந்த பேரை நீக்குதல் பண்ணி, அந்த நாடோடின்ற ஒரு பேரை நீக்குதல் பண்ணி எங்களுக்கு அந்த மாதிரி ரோட்டோரத்துல இருக்கக்கூடாது, போற இடத்துல எல்லாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நாகரிகம் இல்லாம இருக்கக்கூடாது, உங்க மக்கள் ஏன் இப்படி சிந்தி இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஒருங்கடிச்சு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி
எங்களை முன்னிலையில கொண்டு வந்து வீடு வாசலை கொடுத்து எங்களுக்கு நல்ல கரண்ட் வசதி கொடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு குடிநீரை கொடுத்து எங்களுக்கு ஒரு இடத்துல நிக்க வச்சு இப்படித்தான் நிக்கணும், இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் சாப்பிடணும் அப்படின்னு கத்து கொடுத்த மாண்புமிகு இந்த ஐயா அவர்களுக்கு நான் ரொம்ப பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ஐயா நீங்க செய்யற ஒவ்வொரு சலுகையும் ஒவ்வொரு உதவிகளும் ஒவ்வொரு நன்மைகளும் நீங்க செய்யற ஒவ்வொரு இதையும் எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குதுங்க. எங்கள் நரிக்குறவர் இனம் என்று பேரை மாத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் லோனை வாங்கி கொடுக்கணும், இந்த லோனு கொடுங்க, இந்த குழுவை கொடுங்க, இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு எங்களை எல்லாத்திலையும் முன்னணி வச்ச ஐயா அவர்களுக்கு, மற்றபடி நீங்க செய்யற ஒவ்வொரு சலுகையும் எங்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கிற இந்த ஐயா அவர்கள், எங்கள் சேர்மன் ஐயா, வேற தலைவர்கள், நம்ம தாலுகா ஆபீஸ்ல பணி செய்து கொண்டு இருக்கிற அதிகாரி அவர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த சலுகையை எதுவும் எந்த ஒரு ஸ்டாக் இல்லாமல் நிக்க வைக்காமல் எங்களுக்கு வந்து சேருதுங்க, நல்லபடியா வந்து சேருதுங்க. மீண்டும் உங்கள் ஆதரவு, எங்களுடைய ஆதரவு, மக்களுங்க ஏழை மக்களுங்களுக்கு அவங்களுக்கும் உதவி பண்ணணும். இந்த விட்டு போன மக்களுக்கு உதவி பண்ணுவாங்க, பண்றதுன்னு இல்லைன்னு இல்லைங்க. ஆனா ஒண்ணுங்க, நரிக்குறவர் இனம் மாத்தி பழங்குடி பாட்டாளி மக்களுக்கு செய்யற இந்த ஒவ்வொரு சலுகையும் நாங்க மனமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு மிகவும் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குதுங்க. இன்னும் போனால் எங்களுடைய ஆதரவு, எங்கள் பாட்டாளி மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, இந்த பழங்குடியினர் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, ஒட்டுமொத்த பழங்குடியினர் மக்களுக்கு ஒளி விளக்காக எடுத்த அடுத்த எம்ஜிஆர் கட்டத்தில் முதலில் இடத்தில் இருக்கிறீர்கள் ஐயா. நீங்கள் எங்களுக்கு ரொம்பவும் பிடித்து கொண்டு உள்ளது. எங்கள் ஐயா செய்த ஒவ்வொரு பணிக்கும் மேலான பணிகள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்க எங்கள் குழந்தைகள், இந்த பாருங்க, எங்கள் குழந்தைகள் மீண்டும் மீண்டும் வளர்ந்து ஆளாகிற செய்ததற்கு எங்கள் குழந்தைகள் இதுக்கும் உங்களுக்கு நாங்கள் அடிமை கட்டுப்பட்டு உள்ளோம். எங்களுடைய ஆதரவு என்றைக்கும் உங்களுக்கே ஐயா. என் பேர் வசந்த ஐயா, நரிக்குறவர் காலனி, இங்க பாட்டாளி மக்கள்